குட்டீஸ், இந்த வீடியோவில் யூனிட் 3 plants lesson பார்க்க போகிறோம். First learning objectives என்னன்னு பார்க்கலாம். After completing this lesson, students will be able to know about types of pollination and the agents of pollination, understand the life cycle of flowering plants, identify different types of soils, know how the honeybee, earthworm, dragonfly are useful to farmers. ஸோ இந்த லெசன் முடிஞ்சதும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து என்னெல்லாம் கற்றுப்பீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் பாலினேஷனும் அதோட ஏஜென்ட்ஸ். ஸோ எப்படி யார் மூலமாலாம் பாலினேட் ஆகுதோ அதுதான் வந்து ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள், டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், அப்புறம் ஹனிபி, எர்த் வார்ம், ட்ராகன் ஃப்ளைலாம் எப்படி ஃபார்மர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, அடுத்து இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். பிளான்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் அ நம்பர் ஆஃப் வேஸ். ஸோ பிளான்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. plants produce their own food. plants வந்து அதுக்கான ஃபுட்டை வந்து அதுவே தயாரிச்சிக்கும். at the same time they are used as food by men and animals. ஸோ அதே டைமில் வந்து பிளான்ஸை வந்து நம்ம ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் கூட வந்து ஃபுட்டாக கன்சியூம் பண்ணிக்குது. plants are not only used as food but also as a medicine. என்ன சொல்கிறாங்க, பிளான்ஸ்லாம் வந்து ஃபுட்டாக மட்டும் யூஸ் ஆகலை, மெடிசின் மருந்தாக கூட நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ். மோஸ்ட்லி வந்து பிளான்ட்டோட எல்லா குட்டி குட்டி பார்ட் கூட வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் தே ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் ப்ளீஸிங் டு அவர் ஐஸ். ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தானே. ஸோ அது வந்து நேச்சுரலாகவே உருவாகுது, மேனால் அது வந்து வளரல. ஸோ அது நேச்சுரலாக வரலன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸாக வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, நம்ம கண்களுக்கு பார்த்தாலே வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமா. தே ரிலீஸ் ஆக்சிஜன் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் சர்வைவல் இன் டு த அட்மாஸ்பியர். ஸோ அது என்ன பண்ணுது, அது வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்குலாம் ஆக்சிஜன் வேணும்ல. ஸோ அந்த ஆக்சிஜன்லாம் வந்து பிளான்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது நம்ம அட்மாஸ்பியருக்கு ரொம்பவே வந்து நல்லது. சம் பிளான்ஸ் க்ரோ இன் அவர் சரௌண்டிங் நேச்சுரலி அண்ட் சம் ஆர் க்ரோன் பை அஸ். சில பிளான்ஸ்லாம் வந்து அதுவே வளரும் சரௌண்டிங்ஸில், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. சாயிலோ தண்ணியோ சீடோ எதுவுமே போட தேவையில்ல, அதுவாக வளரும். ஆனால் சில பிளான்ஸ் வந்து நம்ம சீட் வச்சா தான் வளரும், அந்த மாதிரி இருக்கும் சில பிளான்ஸ். we need to know about plants which are useful to us in many ways. ஸோ நம்ம அந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான பிளான்ஸை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். let us study in this lesson about the life cycle of plants, agriculture and types of soil. ஸோ இந்த லெசன் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம், லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ஸ், அக்ரிகல்ச்சர், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாயில். ஓகே, ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். Reproduction is a process by which new individuals of same species are produced. ஸோ ரீப்ரொடக்ஷன்ன்றது என்னது, ஒரு இண்டிவிஜுவலான பிளான்ட் வந்து அதே சேம் ஸ்பீஷீஸை வந்து அகெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து ரீப்ரொடக்ஷன். அகெயின் அதே ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் ரீப்ரொடக்ஷன். போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ். ஸோ பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். த ஃப்ளவர்ஸ் பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இந்த பிளான்ஸ். ஸோ பிளான்ஸில் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது, ஃப்ளவர்ஸ் தான் வந்து அதுக்கு மெயினான ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். there are two kinds of reproduction that take place in plants. ஸோ பிளான்ஸில் வந்து ரீப்ரொடக்ஷன் ரெண்டு விதமாக நடக்கும். they are sexual reproduction and asexual reproduction. ஸோ என்னென்ன டைப், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ரெண்டு டைப்ஸாக நடக்கும் பிளான்ஸில். in asexual reproduction new plants are produced from roots, leaves, stems and buds. ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எப்படி பிளான்ஸ் உருவாகுதான், ஒரு பிளான்ட்டோட ரூட், லீஃப், ஸ்டெம், பட் இந்த மாதிரி சில பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அகெயின் மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கும்போது அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் பிளான்ஸ், அதுலேருந்து அகெயின் பிளான்ட் வளரும். ஸோ அதுதான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நியூ பிளான்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் சீட்ஸ். ஸோ சீட் விதையெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து வளர்றதெல்லாம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளவர் பற்றி பார்க்கலாம். ஃப்ளவர் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இப்போ தான் முன்னாடி பார்த்தோம், ஃப்ளவர் தான் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். இட் இஸ் அ மாடிஃபைடு ஷூட். ஸோ ஷூட்டுன்றது என்னது, மண்ணுக்கு மேலே இருக்கிற எல்லா பார்ட்டியுமே வந்து நம்ம ஷூட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் அதே டைம் மண்ணுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ரூட்னு சொல்லுவோம். ஸோ மேலே ஷூட்டோட மாடிஃபைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த இதுக்கு தான் வந்து ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் ஹேவ் 4 important parts. they are செப்பல், பெட்டல், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ஒரு ஃப்ளவர். அதை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க நடுவில். ஸோ ஃப்ளவர்ஸில் வந்து 4 important parts இருக்குது. என்னென்ன, செப்பல், பெட்டல், ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். ஸோ இதுதான் வந்து செப்பல், இந்த பார்ட் தான் வந்து செப்பல். இது பெட்டல். அண்ட் இந்த ரெண்டு தான் வந்து ஸ்டேமன்னு சொல்கிறாங்க, ஆந்தர், ஃபிலமெண்ட். இது ரெண்டு சேர்த்து வந்து ஸ்டேமன். அண்ட் இங்கே மேலே இருக்கிற பார்த்தீங்களா, இது வந்து சிக்மா,
இது ஸ்டைல், இது ஓவரி. ஸோ இது மூணு சேர்த்து வந்து கார்பெல்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஓவியூல்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செப்பல் பார்க்கலாம். It is the outermost part of the flower. Usually it is small and green in color. ஸோ செப்பல்ன்றது என்னது இருக்குதுலே அவுட்டர் பார்ட். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இந்த பெட்டலுக்கும் வெளியில் இருக்கிற பார்ட் தான் வந்து செப்பல். ஸோ இதுதான் வந்து இருக்குதுலே அவுட்டர் பார்ட் ஆஃப் ஃப்ளவர். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், குட்டியாக க்ரீன் கலரில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. இட் ப்ரொடெக்ட்ஸ் த பட் இன் த இயர்லி ஸ்டேஜ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து பட் குட்டியாக இருக்கிற போதெல்லாம் வந்து அந்த பட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த செப்பல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பெட்டல். இட் இஸ் ஆஃபன் கலர்ஃபுல் அண்ட் இட் அட்ராக்ட்ஸ் த இன்செக்ட்ஸ். ஸோ பெட்டல்ன்றது எப்படி இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆண்ட்ரீஷியம். இட் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ இது என்னது, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஒரு ஃப்ளவரோட மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான் வந்து ஆண்ட்ரீஷியம். ஸோ இப்போ ஃப்ளவர் நம்ம என்ன பண்ணோம், அதுவே வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிக்கும். ஸோ அதுலேயே ஒரு ஃப்ளவர்லேயே தான் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுமே வந்து ஒரே ஃப்ளவரில் இருக்கும். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்டேமன்ஸால் இதுவாகுது. ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்டாக் கால்டு ஃபிலமெண்ட் அண்ட் அ ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆந்தர் அட் த டிப். ஸோ ஒரு ஸ்டேமனும் எப்படி இருக்கும், ஒரு நிறைய ஸ்டேக் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ், அதோட எட்ஜில் எப்படி இருக்கும், ஒரு ஸ்மால் பேக் மாதிரி இருக்கும். அந்த பேக் வந்து பேர் வந்து ஆந்தர். ஒரு டிப்பில் தான் இருக்கும், அந்த ஃபிலமெண்டோட டிப்பில் ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஆந்தர். த போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஆந்தர் வித்தின் த போலன் சாக்ஸ். ஸோ போலன் கிரெயின்ஸ்லாம் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஆந்தருக்கு உள்ளே தான், அதுக்குள்ளேயே வந்து போலன் சாக்ஸுக்குள்ளே தான் வந்து போலன் கிரெயின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து கைனீஷியம். இட் இஸ் அ ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் பார்ட். It has 3 parts. இதில் வந்து 3 இருக்குது. They are ovary, stylus and stigma. The ovary contains the ovules. ஸோ இந்த கைனீஷியமில் வந்து 3 parts இருக்குது. அது என்னென்ன, ovary, stylus and stigma. ஸோ ஓவரியில் தான் வந்து ஓவியூல்ஸ்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், flowers which contain either androecium or gynoecium are called unisexual flowers. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் ஒரு ஃப்ளவரில் வந்து ரெண்டுமே இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு. ஸோ அது மாதிரி இல்லாமல் சில ஃப்ளவர்ஸில் வந்து ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கும், ஆண்ட்ரீஷியம் இல்லை கைனீஷியம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், கார்ன், பப்பாயா, குக்கும்பர். ஸோ இதெல்லாம் வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ். த ஃப்ளவர்ஸ் விச் கண்டெயின் போத் ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் ஆர் கால்ட் பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ். ஸோ ரெண்டுமே இருக்கிறதோட ஃப்ளவர்ஸ் பேர் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், ரோஸ். ஸோ இதுதான் வந்து பப்பாயா ஃப்ளவர். இதில் வந்து ஒரே ஒரு இதுதான், ஒன்று கைனீஷியம் இல்லை ஆண்ட்ரீஷியம், ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ இது வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர். அண்ட் இது ரோஸ். இதில் வந்து ரெண்டுமே இருக்கும், ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ரெண்டுமே இருக்கும். ஸோ இது வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவர். ஓகே, அடுத்து பாருங்கள், டு அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ். பிளான்ட்ஸ் ஆர் பிரைட் இன் கலர் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்மெல் இன் தேர் ஃப்ளவர்ஸ். ஸோ பாலினேட்டர்ஸ் வந்து அந்த போலன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ தானே ரீப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து பாலினேட்டர். ஸோ அது வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ். அதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப பிரைட் கலர் அழகாக இருக்குமா, அதோட ஸ்மெல்லும் வருமா அந்த ஃப்ளவர்ஸில் அந்த இன்செக்ட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. Plants which are pollinated by honeybees and butterflies have sweet scents and bigger colorful petals. So honeybees அப்புறம் பட்டர்ஃப்ளைலாம் வந்து பாலினேட் பண்ணுற பிளான்ட்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த பிளான்ட்ஸுக்குலாம் வந்து அதில் இருக்க ஃப்ளவருக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஸ்மெல் இருக்குமா, அதோட பெரிய பெட்டல்ஸ் உள்ள ஃப்ளவர்ஸாக இருக்குமா அது. எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், பம்கின். பிக்மெண்ட்ஸ் present in petals give them different colors. ஸோ என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள் வந்து சன்ஃப்ளவர், பம்கின். ஸோ பிக்மெண்ட் present in petals give them different colors. ஸோ பெட்டல்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்மெண்ட் இருக்கும், ஒரு ஃப்ளவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்து அந்த ஃப்ளவரோட கலரை வந்து எடுத்து காட்டுது. Plants which are pollinated by the moth and bats release their fragments mostly at night and have colorless petals. ஸோ என்ன சொல்கிறாங்க, பேட்டு மோத்லாம் வந்து நைட்டில் தானே அதோட ஃபுட்டை தேடி போகும், அந்த மாதிரி நைட்டில் தானே அது முழிச்சிருக்குமே. ஸோ அந்த மாதிரி அது மூலமாக பாலினேட் ஆகிற பிளான்ஸ்லாம் வந்து நைட்டில் தான் அதோட ஃப்ராக்னன்ஸே ரிலீஸ் பண்ணுமா. மார்னிங்கில் வந்து அந்த ஃப்ளவருக்கு எதுவுமே இருக்காது, ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஸோ நைட்டில் தான் வந்து அதுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ அப்போ தானே பேட்லாம் வரும் அண்ட் அதுக்கு வந்து கலரே இருக்காது. அப்போ தான் வந்து நைட்டில் நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், மேங்கோ, பனானா, கோவா, ஜாஸ்மின் எக்ஸெட்ரா.
அடுத்து பாருங்க கலர் ஆஃப் த பெட்டல்ஸ், நேம் ஆஃப் த பிக்மெண்ட். ஸோ ரெட், பிங்க், ப்ளூ, பர்பிள் இதெல்லாம் வந்து ஆந்தோசயானின். ஸோ இந்த எல்லா கலர் பெட்டல்ஸ்க்கும் என்ன பிக்மெண்ட் யூஸ் பண்ணுது? ஆந்தோசயானின். எல்லோ ஆரஞ்சுக்கு கேரோட்டினாய்ட்ஸ். அடுத்து க்ரீனுக்கு வந்து குளோரோஃபில். ஒரு டூயின் ஒர்க்கு பாருங்கள். குறிஞ்சி ஆர் நீல குறிஞ்சி is a shrub that is found in the Chola forest at the Western Ghats in South India. Nilgiri Hills, which literally means the blue mountains, got their name from the purplish blue flowers of Neela Kurunji that blooms once in 12 years. ஸோ குறிஞ்சின்ற ஷ்ரப் வந்து எங்கே வளருமா? சோலா ஃபாரஸ்ட், வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற சோலா ஃபாரஸ்டில் தான் வளருமா. ஸோ அந்த நீல்கிரி ஹில்ஸோட பேரே வந்து ப்ளூ மவுண்டெயின்ஸ். ஏன்னா வந்து அந்த பர்ப்ளிஷ் ப்ளூ ஃப்ளவர் ஆஃப் நீல குறிஞ்சி. ஸோ அந்த குறிஞ்சி பூவோட பர்ப்ளிஷ் ப்ளூ கலரால் தான் வந்து அந்த மவுண்டெயினுக்கு பேரே நீல்கிரி ஹில்ஸ்னு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து ப்ளூம் ஆகும், பூக்கும். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். டேக் அ ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் ஆர் அ ரோஸ் ஃப்ளவர். ஸோ ஒரு ஹைபிஸ்கஸ் இல்லைனா ரோஸ் ஃப்ளவர் எடுத்து என்ன சொல்கிறாங்க? டிஸ்பிளே த பார்ட்ஸ் லைக் செப்பல், பெட்டல், கைனீஷியம் அண்ட் ஆண்ட்ரீஷியம் இன் அ சார்ட் பேப்பர் அண்ட் நோட் டவுன் இட்ஸ் கலர் அண்ட் ஷேப். ஸோ ஒரு பேப்பரில் வந்து செப்பல், பெட்டல், கைனீஷியம், ஆண்ட்ரீஷியம் அந்த ஃப்ளவரில் இருக்கிற செப்பலை தனியாக எடுத்து ஒட்டி அதுக்கு செப்பல் எழுதி, பெட்டல் தனியாக, அந்த மாதிரி அந்த செப்பல், பெட்டல், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் இது 4 பார்ட்ஸுமே வந்து தனித்தனியாக ஒட்டி அதோட நேமிங் பண்ணிவிட்டு அதோட கலர் ஷேப்பெல்லாம் வந்து நம்மளை நோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாலினேஷன் பற்றி பார்க்கலாம். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் அ ஃப்ளவர் இஸ் கால்டு பாலினேஷன். ஸோ ஆந்தரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை ஸ்டிக்மாவுக்கு கொண்டு போகணும். ஸ்டிக்மாவில் தான் வந்து ஃபீமேல் இது இருக்குது அண்ட் ஆந்தரில் வந்து மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம இது பண்ணும் போது தான் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த போலன் கிரெயின்ஸை வந்து ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ராசஸ் பேர் தான் வந்து பாலினேஷன். பாலினேஷன் இஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ். ஸோ ஃப்ரூட் சீட்ஸ்லாம் வளர்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் தான் வந்து என்னது? பாலினேஷன். பாலினேஷன் இஸ் ஃபாலோட் பை ஃபர்டிலைசேஷன். ஸோ பாலினேஷனுக்கு அடுத்து என்ன ஆகும்? ஃபர்டிலைசேஷன் ஆகும். 2 types of pollination takes place in flowering plants. ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸில் 2 type of pollination நடக்கும். தே ஆர் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் 2 types இருக்குது. Transfer of pollen grains from the anther of the flower to the stigma of the same flower is called self-pollination. ஸோ ஒரு ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின் எடுத்து அதே ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மாவில் இது பண்ணுறது தான் வந்து செல்ஃப் பாலினேஷன். ஒரே ஃப்ளவருக்குள்ளேயே நடக்கும் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து செல்ஃப் பாலினேஷன். இங்கே இருக்குது போலன் கிரெயின்ஸ். இது வந்து a pistil of the same flower collects pollen. ஸோ இந்த மாதிரி இந்த இது தான் வந்து கலெக்ட் பண்ணி அகெயின் pollen comes loose ஃப்ரம் ஸ்டேமன்ஸ். ஸோ இங்கேருந்து வந்து லூஸ் ஆகி ஸ்டேமனுக்கு விழுந்துடும் கீழே. ஸோ அதுதான் வந்து செல்ஃப் பாலினேஷன். அதுக்குள்ளேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது போலன் கிரெயின்ஸ். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர் டு த ஸ்டிக்மா ஆஃப் another flower of a different plant of the same species is called as cross pollination. ஸோ இது என்ன சொல்கிறாங்க? ஒரு ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின் எடுத்து ஒரு ஸ்டிக்மா வேற ஒரு ஃப்ளவர் அண்ட் வேற ஒரு பிளான்ட்டே வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ட் பட் சேம் ஸ்பீஷீஸ், ஒரே ஸ்பீஷீஸ் ஃப்ளவர் தான். இப்போ ரோஸ் ஃப்ளவர் தான், ஆனால் வந்து அது வேறு பிளான்ட்டில் இருக்கிற வேறு ஃப்ளவர். ஸோ அந்த ஃப்ளவருக்கு இந்த போலன் கிரெயின்ஸ் போஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பேர் தான் வந்து கிராஸ் பாலினேஷன். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து போலன் கிரெயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வருது. pollen from stamens sticks to bees as it visits a flower to collect food. ஸோ ஹனி பீஸ்லாம் என்ன பண்ணும்? ஃப்ளவரில் இருக்கிற ஹனிஸை தான் கலெக்ட் பண்ணும். ஸோ அது போய் ஹனியை கலெக்ட் பண்ணுறதுக்காக உட்காரும் போது அதோட காலெல்லாம் வந்து போலன் கிரெயின்ஸ் ஒட்டிக்குது. ஸோ இதில் தான் வந்து போலன் ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இது வந்து இங்கேருந்து வந்து இந்த ஃப்ளவருக்கு போகுது, அடுத்து வேற ஒரு ஃப்ளவருக்கு போகுது. த பீ ட்ராவல்ஸ் டு another plant of சேம் டைப். ஸோ வேற ஒரு டைப்புக்கு ட்ராவல் பண்ணுது, அங்கேருந்து போய் ஹனி கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே cross ஆகி போகுது. pollen on the bee sticks to the pistil of the flower on the another plant. ஸோ இப்போ அது காலெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிற போலன் வந்து அந்த ஃப்ளவரோட பிஸ்டலில் ஒட்டிடுது. ஸோ இப்படி தான் வந்து போலன் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த டைப் ஆஃப் பாலினேஷன் பேர் கிராஸ் பாலினேஷன். இன் செல்ஃப் பாலினேஷன் seeds produce weak plants and new variety of plants cannot be produced.
ஸோ செல்ஃப் பாலினேஷன் ஒரு ஃப்ளவருக்குள்ளேயே இன்னொரு ஃப்ளவர் அதே மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது அதோட சீட்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர் பிளான்ஸை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது செல்ஃப் பாலினேஷனில். இன் கிராஸ் பாலினேஷன் சீட்ஸ் ப்ரொடியூஸ் குட் பிளான்ஸ் அண்ட் நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்த கிராஸ் பாலினேஷனில் வந்து சீட்ஸ்லாம் ரொம்ப வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி புதுசாக ஒரு பிளான்ஸ் கூட நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சார் கிராஸ் பாலினேஷனால். பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ பாலினேஷன் வந்து இப்போ இந்த கிராஸ் பாலினேஷனை நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் வந்து ஹனி பீ வச்சு பார்த்தோம். ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான மீன்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வேறு பிளான்ஸ் வேறு விண்டு அண்ட் வாட்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். they are explained below. பாலினேஷன் பை விண்ட் அனிமோஃபிலி. ஸோ விண்ட் மூலமாக நடக்கிற பாலினேஷன் பேர் வந்து அனிமோஃபிலி. The flowers pollinated by wind are mostly small in size and do not have any attractive color. ஸோ விண்ட் மூலமாக பாலினேட் ஆகிற ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப குட்டியான சைஸில் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து காற்றுல அதால் போக முடியும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அட்ராக்டிவான ஸ்மெல், கலர், நெக்டார் எதுவுமே இருக்காது. நெக்டார்ன்றது வந்து இந்த ஹனி பீஸ்லாம் எடுக்கிறதுக்கு வரல. ஸோ அதுதான் வந்து நெக்டார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட எதுவுமே இருக்காது. ஸோ வெறும் குட்டி சைஸில் இருக்கும். The pollen grains are non-sticky, dry, light and powdery. ஸோ pollen grainsலாம் எப்படி இருக்குமா, non-sticky, தொட்டால் ஒட்டிக்காது டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரை, நல்லா காஞ்சி லைட் வெயிட்டாக பவுட்ரி மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஏரால் அதால் போக முடியும் ஏரில். ஹென்ஸ் தே ஆர் ஈஸிலி கேரிட் பை த விண்ட். ஸோ அதனால அதால் விண்டு காற்றுல வந்து ஈஸியாக போக முடியும். எக்ஸாம்பிள் கிராஸ், மெய்ஸ், பைன். இந்த பிக்சர் பாருங்கள். இதுதான் வந்து நிறையா போலன்ஸ்லாம் வந்துருக்கு. இது வந்து இன்னொரு ஃப்ளவர். ஸோ இதில் இருக்கிற போலன்ஸ்லாம் வந்து ப்ளோன் பை விண்ட். நல்லா காற்றடிக்கிறதுனால அது நல்லா பறந்து போய் இந்த ஃப்ளவரில் ஒட்டிடும். ஆந்தர்ஸ் ஹேங் அவுட் சைட். ஸோ இதில் வந்து ஆந்தர்ஸ்லாம் வந்து வெளியில் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ தானே காற்றுக்கு பறக்க முடியாதால. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாலினேஷன் பை வாட்டர் ஹைட்ரோஃபிலி. ஸோ பாலினேஷன் பை வாட்டர் என்னது, ஹைட்ரோஃபிலி. The flowers of water plants are not colorful and they have no nectar. ஸோ வாட்டர் பிளான்ட்ஸுக்கெலாம் வந்து வாட்டர் பிளான்ட்ஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து கலரே இருக்காது. அண்ட் அதே மாதிரி நெக்டாரும் இருக்காது. pollen grains of these plants have mucilaginous covering to protect them from getting wet. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பிளான்ட்ஸோட ஃப்ளவர்ஸில் இருக்கிற pollen grainsலாம் வந்து ஒரு முசிலேனிஜியஸ்னு ஒரு கவரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து அது கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால அது வந்து வெட் ஆகாது, ஈரமாகாது, தண்ணியிலே தானே இருக்கும் அது. ஸோ அது ஈரமாகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த முசிலேஜினியஸ் கவரிங். தே ஃப்ளோட் இன் வாட்டர் அண்ட் ரீச் த அதர் பிளான்ஸ். ஸோ அது வந்து தண்ணியில் மிதந்து போய் வேற ஒரு பிளான்ஸை ரீச் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிள் வேலேஸ்னேரியா, ஹைட்ரில்லா, ஜூஸ்டெரியா. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. இப்போ இந்த தண்ணி இந்த பக்கம் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ்லாம் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுட்டு இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு பிளான்ட்ஸ் வரும்போது அதோட ஸ்டிக் ஆயிடும். ஸோ எக்ஸாம்பிள் என்னது, வேலேஸ்னேரியா, ஹைட்ரில்லா அண்ட் ஜூஸ்டெரியா. ஸோ அடுத்து பாலினேஷன் பை இன்செக்ட் என்டமோஃபிலி. ஸோ பாலினேஷன் பை இன்செக்ட் பேர் என்னது, என்டமோஃபிலி. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பாலினேஷன் இன் பிளான்ட்ஸ் லைக் சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் அண்ட் பம்ப்கின். ஸோ இந்த மாதிரி இன்செக்ட்ஸால் பாலினேட் ஆகிற பிளான்ட்ஸுக்கு தான் வந்து நிறையா இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் அண்ட் பம்ப்கின். சம் ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ் அண்ட் தே ஹேவ் ஸ்வீட் ஸ்மெல். ஸோ இந்த மாதிரி பாலினேட் ஆகிற சில ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கும் அண்ட் அதேமாரி அதுக்கு நல்லா ஸ்வீட்டான ஸ்மெல் இருக்கும். சம் ஆஃப் தீஸ் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் நெக்டார். ஸோ இந்த மாதிரி சில ஃப்ளவர்ஸ் வந்து நெக்டார் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். They attract animals like insects like butterfly and honeybees. ஸோ இது எந்த மாதிரியான இன்செக்ட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணும், பட்டர்ஃப்ளை அண்ட் ஹனிபீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மேலே ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மூலமாக தான் பாலினேட் ஆகும். இந்த மாதிரி இதுக்கு வந்து நெக்டார் எடுக்கும் போது அந்த போலன் கிரெயின்ஸ் அதோட உடம்புல ஸ்டிக் ஆகிடும் அண்ட் அது வேறு ஃப்ளவருக்குள்ளே போய் உட்காரும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அது கூட இதோட ஸ்டிக் ஆகிடும். இங்கே ஒரு டூயின் இருக்குது பாருங்கள். ஃப்ரூட் பேட்ஸ், hummingbirds and ants may also act as pollinating agent. Pollination by birds is known as ornithophy. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃப்ரூட் பேட்ஸ், hummingbirds and இதெல்லாம் கூட ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுமா. ஸோ பாலினேஷன் பை பேர்ட்ஸ் என்னது, ornithophy. ஸோ அடுத்து இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. கிளாஸிஃபை த பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் த பாலினேஷன் மெத்தட்.
ஸோ ஹைட்ரோஃபிலி, என்டமோஃபிலி, அனிமோஃபிலி. ஸோ இந்த நிறையா பிளான்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் எந்த வகையில் வரும்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு வேலிஸ்னேரியா. ஸோ வேலிஸ்னேரியான்றது வந்து ஒரு வாட்டர் பிளான்ட். அது வந்து ஹைட்ரோஃபிலின் மூலமாக தான் வந்து வாட்டர் மூலமாக தான் வந்து பாலினேஷன் நடக்கும் அந்த பிளான்ட்டில். ஸோ ஹைட்ரோஃபிலியில் தான் வரும் இது. தென் ஹைட்ரிலா என்ன வரும்? ஹைட்ரிலாவுமே வந்து ஒரு வாட்டர் பிளான்ட். ஸோ அதுவுமே வந்து ஹைட்ரோஃபிலி மூலமாக தான் பாலினேட் பண்ணும். ஸோ வேலிஸ்னேரியா, ஹைட்ரிலா இது ரெண்டுமே வந்து ஹைட்ரோஃபிலி மூலமாக தான் பாலினேட் ஆகும். ஸோ இதுக்கு கீழே வேலிஸ்னேரியா, ஹைட்ரிலா எழுதிக்கோங்க. அடுத்து என்டமோஃபிலிக்கு கீழே என்னென்ன வரும்? என்டமோஃபிலினா என்னது? இன்செக்ட்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து என்னது? சன்ஃப்ளவர், பிரிஞ்சால் அண்ட் பம்ப்கின். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்டமோஃபிலி மூலமாக பாலினேட் ஆகிற பிளான்ட்ஸ். அடுத்து அனிமோஃபிலி. அனிமோஃபிலினா விண்ட் மூலமாக பாலினேட் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னென்னா கிராஸ் அண்ட் மெய்ஸ். ஸோ இதுக்கு கீழே கிராஸ், மெய்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்டிலைசேஷன் பார்க்கலாம். The process of fusion of male pollen grains and female stigma gametes is called fertilization. ஸோ மேலோட போலன் கிரெயின்ஸும் ஃபீமேலோட ஸ்டிக்மா இது ரெண்டுமே சேர்ந்து ஃபியூஷன்னா வந்து ரெண்டும் ஒன்றாகும். ஸோ மிக்ஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃபியூஷன். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே இருக்கிறது வந்து போலன் கிரெயின்ஸ் அண்ட் இங்கே இருக்கிறது வந்து ஓம். இது வந்து மேலோடது, இது வந்து ஃபீமேல். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து இந்த இடத்துல வளர்ந்து வந்து இந்த இடத்துல இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஓவமோட சேர்ந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகுது பாருங்கள், ரெண்டுமே வந்து ஒன்றாகுது. ஸோ இதுதான் வந்து ஜைகாட் ஃபார்மேஷன். இது வந்து போலன் டியூப். The cell which results after fusion of gametes is called a zygote. ஸோ இது ரெண்டும் ஃபியூஷன் ஆனதுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆகுது தான் வந்து ஜைகாட். இதுதான் வந்து ஜைகாட் ஃபார்மேஷன். ரெண்டுமே ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. The zygote develops into an embryo. ஸோ இந்த ஜைகாட் தான் வந்து என்ன டெவலப் ஆகும்? எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். ஓகே, அடுத்து fruits and seed formation. After fertilization, the ovary grows into a fruit and other parts of the flower falls off. ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அது வந்து ஓவரி நல்லா வளர்ந்து பெருசாக ஃப்ரூட் ஆகும். ஸோ மற்ற பார்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். ஃப்ளவரில் மற்ற பார்ட்ஸ்லாம் இருக்குள்ள பெட்டல்ஸு அதெல்லாம் வந்து கீழே விழுந்துடும். அந்த ஓவரி மட்டும் ஃப்ரூட்டாக வளரும். The seed develops from the ovules. ஸோ சீட்லாம் வந்து எங்கேருந்து வரும்? ஓவியூல்ஸ்லேருந்து சீட்லாம் ஃபார்ம் ஆகும். The seed contains an embryo enclosed in a protective seed coat. ஸோ அந்த சீடில் தான் வந்து எம்ப்ரியோ இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஒரு ப்ரொடெக்டிவ் சீட் கோட்டால் கவர் ஆகி இருக்கும். Based on the number of cotyledons in the seed, the angiosperm plants have been divided into two groups. ஸோ ஒரு ஃப்ரூட்டில் இருக்கிற காட்டிலிடான்னா ஒன்றும் இல்லை, நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஏஞ்சியோஸ்பார்ம் பிளான்ட்ஸ்னால் என்னது? ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் வர்றது. ஸோ ஃப்ளவர் இல்லாமல் வர்றது வந்து வேறு. ஃப்ளவர்ஸ் வந்து வர்றது தான் வந்து ஏஞ்சியோஸ்பார்ம் பிளான்ட்ஸ். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அந்த காட்டிலிடான்ஸ் சீடில் இருக்கிற காட்டிலிடான்ஸ் பேஸ் பண்ணி, காட்டிலிடான்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு சீடுக்குள்ளே இருக்கிறது தான், ஓகேவா? ஸோ அந்த சீட் கோட்டுக்கு உள்ளே இருக்கிறது அதை தான் வந்து காட்டிலிடான்னு சொல்லுவாங்க. ஸோ சிலது வந்து அது வந்து உங்களுக்கு ரெண்டாக டிவைட் ஆகும், சிலது டிவைட் ஆகாது. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன இந்த ஏஞ்சியோஸ்பம் பிளான்ட்டை என்னவா கன்சிடர் பண்ணியிருக்காங்க? டைகாட்டிலிடான், மோனோகாட்டிலிடான்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ டைகாட்டிலிடான்ஸ் ஹாவ் சீட்ஸ் வித் 2 காட்டிலிடான். எக்ஸாம்பிள் பீ, பீன்ஸ், கேஸ்டர். ஸோ இதிலலாம் வந்து உங்களுக்கு அந்த காட்டிலிடான் வந்து ரெண்டாக இருக்கும். தே ஹாவ் லீவ்ஸ் வித் நெட்டட் வெனேஷன் அண்ட் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ அதுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டைகாட்டிலிடான் பிளான்ஸுக்கெலாம் வந்து அதோட லீவ்ஸில் வந்து நெட்டட் வெனேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நெட்டட் வெனேஷன். அப்புறம் டேப் ரூட்னா ஒரு பெரிய ரூட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து சப் ரூட்ஸ் போகும். ஸோ இதுதான் வந்து டேப் ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ டைகாட்டிலிடானுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரே சீடு, அதை வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுது. ஸோ இங்கே வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரெண்டுமே வந்து ஒரு தனித்தனி காட்டிலிடான்ஸ். இது வந்து எம்ப்ரியானிக் ரூட், இங்கேருந்து தான் வந்து அந்த சீடு வந்து வெளியில் முளைச்சி வரும். இதுதான் வந்து எம்ப்ரியானிக் லீவ்ஸ். அண்ட் இது வந்து சீட் கோட், இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து சீட் கோட். இது வந்து எம்ப்ரியானிக் ஷூட், இது வந்து அப்புறம் மேலே வரும். அப்புறம் இதுதான் வந்து அதோட லீவ்ஸ், இது வந்து அதோட டிப். இது மிட் ரிப், நடுவில் இருக்கிறது வந்து மிட் ரிப்னு சொல்லுவாங்க. அண்ட் கார்னரில் இருக்கிறது வந்து மார்ஜின், இதுதான் வந்து வெயின். அண்ட் மிடில் இருக்கிற லீஃப் பார்ட்லாம் வந்து லேமினே. அதுக்கப்புறம் இந்த பெரிய இது வந்து பீட்டியோல். இதுதான் வந்து டேப் ரூட் சிஸ்டம். இந்த மாதிரி பெருசாக ஒரு ரூட் வரும், அதுலேருந்து தான் சப் ரூட்ஸ் வரும்.
அடுத்து வந்து மோனோகாட்டிலிடான்ஸ் ஹேவ் சீட்ஸ் வித் ஒன் காட்டிலிடான். ஸோ மோனோகாட்டிலிடானுக்கு வந்து ஒன்று தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் 2 காட்டிலிடான் இருந்துச்சு, இதில் வந்து ஒன்று தான் இருக்கும். எக்ஸாம்பிள் மெய்ஸ், ரைஸ், வீட். தே ஹாவ் லீவ்ஸ் வித் parallel venation அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ இதில் எப்படி இருக்கும், இதில் வந்து ஒரே ஒரு காட்டிலிடான் தான் இருக்கும். அதோட லீவ்ஸில் வந்து பேரலாக இருக்கும் வெனேஷன். இந்த மாதிரி மேலே கீழேன்னு இருக்காது, பேரலாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுதான் வந்து சிங்கிள் காட்டிலிடான், ஒரே ஒரு காட்டிலிடான் தான் இருக்குது. இதுதான் வந்து எம்ப்ரியானிக் லீஃப், இது ஷீத், இது ஃபைப்ரஸ் டிஷ்யூ, சீட் கோட், இது நடுவில் இருக்கிறது வந்து எண்டோஸ்பெர்ம், இது வந்து எம்ப்ரியானிக் ஷூட் அண்ட் இது எம்ப்ரியானிக் ரூட். ஸோ இதுதான் வந்து லீஃப். அதோட லீவ்ஸ் எப்படி இருக்குது, பேரலாக நிறையா இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வெயின்ஸ்லாம் இருந்துச்சு, இதில் வந்து பேரலாக இருக்குது. அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி மேலேருந்தே எல்லா ரூட்ஸுமே வரும். அதுக்குள்ளே வந்து சப் ரூட்ஸ் பெருசாக இருக்காது. நம்ம டேப் ரூட்டில் எப்படி பார்த்தோம், ஒரு பெரிய ரூட் ஒன்று இருந்துச்சு, அதுலேருந்து நிறையா சப் ரூட்ஸ் இருந்துச்சு. இதில் அப்படி இல்லை, எல்லாமே வந்து மேலேருந்தே வந்து ரூட்ஸ் வளரும். இதுதான் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிளை நம்ம பார்க்க போகிறோம். த மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆர் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ், growth, ஃப்ளவரிங், ரீப்ரொடக்ஷன் அதாவது பாலினேஷன், சீட் ஃபார்மேஷன் அண்ட் சீட் ஸ்ப்ரெட்டிங். ஸோ ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டோட மேஜர் ஸ்டேஜஸ் என்ன, ஜெர்மினேஷன் ஆஃப் சீட். ஜெர்மினேஷன்றது என்னது, ஒரு சீட் வந்து பெரிய பிளான்ட்டாக வளர்கிற ப்ராசஸ் தான் ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் க்ரோத், அதுக்கப்புறம் ஃப்ளவரிங், அந்த பிளான்ட்லேருந்து ஃப்ளவரிங்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன்றது பாலினேஷன், அதாவது ஒரு ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை வந்து இன்னொரு ஃப்ளவருக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அது மூலமாக தான் வந்து நமக்கு சீடு வளரும் அண்ட் நமக்கு ஃப்ரூட்லாம் வரும். ஸோ பாலினேட் ஆனதுக்கப்புறம் சீட் ஃபார்மேஷன் அண்ட் அதுக்கப்புறம் சீட் ஸ்ப்ரெட்டிங். ஸோ சீட் ஸ்ப்ரெட்டிங் மூலமாக வந்து நமக்கு நிறையா பிளான்ட்ஸை வந்து வேறு இடத்துல நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து சீட் ஸ்ப்ரெட்டிங். ஸோ அண்ட் அகெயின் வந்து அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகி வளரும். அதுக்கப்புறம் ஃப்ளவரிங், ரீப்ரொடக்ஷன், சீட் ஃபார்மேஷன், அந்த மாதிரி அகெயின் அண்ட் அகெயின் இந்த லைஃப் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்ரி சீட் ஹேஸ் மைன்யூட் பிளான்ட் கால்ட் எம்ப்ரியோ. ஸோ எல்லா சீடுக்குள்ளேயுமே வந்து ஒரு குட்டி பிளான்ட், எம்ப்ரியோன்னு வந்து ஒரு குட்டி பிளான்ட் இருக்கும். அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் லைக் சன்லைட், வாட்டர் அண்ட் சாயில், எம்ப்ரியோ இஸ் க்ரோன் அப் இன்டு அ நியூ பிளான்ட். ஸோ இப்போ நீங்கள் அந்த சீடுக்கு வந்து நல்ல சன்லைட், வாட்டர், சாயில்லாம் கிடைக்கும் போது அந்த சீடுக்குள்ளே இருக்கிற குட்டி எம்ப்ரியோ, அந்த குட்டி பிளான்ட் வந்து ஒரு பெரிய பிளான்ட்டாக வளர்ந்து வரும். திஸ் நியூ பிளான்ட் பியர்ஸ் ஃப்ரூட்ஸ் வித் சீட்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ். ஸோ இந்த நியூ பிளான்ட்டில் என்ன இருக்கும், சீடோடு இருக்கிற ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நிறையா ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், இது எல்லாமே வந்து அந்த நியூ பிளான்ட்லேயும் வளரும். திஸ் சைக்கிள் கண்டினியூஸ் ஃபார்மிங் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ அகெயின் அந்த நியூ பிளான்ட் வந்து ஜெர்மினேஷன், ஃப்ளவரிங், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிளை வந்து அகெயின் இது வந்து ரிப்பீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட லைஃப் சைக்கிள் வந்து ஒரு பிளான்ட்டுக்கும் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் பற்றி பார்க்கலாம். Spreading of seeds from one place to another with the help of agents like air, water, animals, birds is known as dispersal of seeds. ஸோ சீட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சில ஏஜென்ட்ஸ், அதாவது ஏர், வாட்டர், அனிமல், பேர்ட்ஸ், இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மூலமாக வந்து சீடை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். சிங்கிள் பிளான்ட் ப்ரொடியூசஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸோ ஒரு சிங்கிள் பிளான்ட் வந்து ஒரு குட்டி சிங்கிள் பிளான்ட் வந்து நிறைய சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் கரெக்டாக. If all these seeds fall directly below the parent plant, ஸோ அந்த பிளான்ட்டில் வளர்கிற எல்லா சீட்ஸுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேரண்ட் பிளான்ட்டுக்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், the seedling would have to compete for space, water, oxygen, minerals and sunlight. ஸோ அந்த சீட்லிங்க்லாம் வந்து கரெக்டான ஸ்பேஸ் வேணும், வாட்டர், ஆக்சிஜன், மினரல்ஸ், சன்லைட், இது எல்லாமே கிடச்சா தான் ஒரு பிளான்ட்டால் கரெக்டாக வளர முடியும். கரெக்டாக அந்த சூட்டபிள் கண்டிஷனில் தான் வந்து அந்த எம்ப்ரியோக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி பிளான்ட் வந்து வெளியில் வளர்ந்து வரும். When the seedling or grouped together in one place, they can easily be destroyed by grazing animals. ஸோ இந்த மாதிரி மொத்த சீட்லிங் எல்லா சீட்ஸுமே வந்து ஒரே இடத்துல விழுந்துச்சு, ஒரே இடத்துல குரூப் ஆகி விழுந்திருக்கு அப்படின்னா வந்து அது டக்குனுமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். சில அனிமல்ஸ் கிரேஸ் பண்ணாலே வந்து டக்குனு டெஸ்ட்ராய் ஆயிரும். கிரேசிங்கிறது வந்து அது சாப்பிடும்ல, அதுதான் வந்து கிரேசிங்னு சொல்லுவாங்க. But by nature, the seeds and fruits of plants are distributed far and wide through various agencies. ஆனால் நேச்சராகவே என்ன ஆகும்னா அந்த சீட்ஸ்லாம் வந்து ஃப்ரூட்ஸில் இருக்கிற சீட்ஸ்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற இடங்களுக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சில ஏஜென்ட்ஸ் மூலமாக. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஏர், வாட்டர், அனிமல், பேர்ட், இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மூலமாக வந்து இந்த சீட்ஸ்லாம் வந்து நிறைய பிளேசஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து சீட் ஒரு
டொமேட்டோ எடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வந்து எப்படியும் நிறையா சீட்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சீடு எடுத்துக்கிறாங்க, அது என்னவா வளருது, யங் பிளான்ட்டாக வளருது. அண்ட் அது வந்து அகெயின் பெருசாக வளர்ந்து மெச்சூர் பிளான்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து அந்த மெச்சூர் ஆகும்போது அதுக்கு வந்து நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அது வருது. அண்ட் அதுலேருந்து அகெயின் ஃப்ரூட் வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள். அண்ட் அகெயின் இந்த சீடு வந்து அகெயின் இதில் இருக்க சீடு வந்து அகெயின் பிளான்ட்டாக வளரும், மெச்சூர் பிளான்ட், ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட். அகெயின் இந்த சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம டிஸ்பர்சல் பை விண்ட், அனிமோகோரி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போலன் கிரெயின்ஸ் டிஸ்பர்சல் பை விண்ட் என்ன பேர் பார்த்தோம், அனிமோஃபிலி. அண்ட் அதே வந்து சீட்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணுறது வந்து அனிமோகோரி. த சீட்ஸ் which are smaller, lighter and tiny float in air over long distance. ஸோ சில சீட்ஸ்லாம் வந்து ரொம்ப குட்டியாக, லைட் வெயிட்டாக, ரொம்ப குட்டியாக, டைனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஏர் காற்றுலேயே வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து பறந்து போகும். Some of them proceed with hairs and membranes, wings like structures, and so they are carried away easily. ஸோ சில சீட்ஸில் வந்து ஹேர்ஸ், அப்புறம் அந்த மாதிரி மெம்பரைன், விங்ஸ் மாதிரி இருக்கிற மெம்பரைன்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது மூலமாக வந்து ஈஸியாக வந்து நம்ம காற்றுல வந்து அது பறந்து போக முடியும். எக்ஸாம்பிள் காட்டன் சீட், ட்ரம் ஸ்டிக். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அங்கங்கே சீடு இருக்குது அண்ட் வந்து ஃபுல்லாக ஹேர்ஸ் மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான மெம்பரைன் மாதிரி இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து காற்றுல அதால் பறந்து போக முடியும் ஈஸியாக. அடுத்து டிஸ்பர்சல் பை வாட்டர், ஹைட்ரோகோரி. Fruits which are dispersed by water have outer coats modified to enable them to float. ஸோ வாட்டரில் டிஸ்போஸ் ஆகிற ஃப்ரூட்ஸோட சீட்ஸுக்கெலாம் எப்படி இருக்கும்னா அது ஒரு அவுட்டர் கோட்டிங் இருக்குமா. ஏன்னா அது வந்து நனைஞ்சிடக்கூடாது, ஏன்னா தண்ணியில் ட்ராவல் ஆக போகுது, அது நனைஞ்சிடக்கூடாதுன்றனால அதுக்கு ஒரு அவுட்டர் கோட்டிங் இருக்கும். அண்ட் அந்த கோட்டிங் வந்து எப்படி இருக்கும்னா அது வந்து தண்ணியில் மிதக்கக்கூடிய மாதிரியான இதுவாக தான் இருக்கும். The mesocarp, middle layer of the coconut, is fibrous and is easily carried away by water. ஸோ ஒரு கோகனட்டோட மிடில் லேயர் வந்து ஒரு நார் மாதிரி இருக்கும்ல, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் வந்து மிடில் லேயர், அது வந்து மீசோகார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த லேயர் வந்து ரொம்ப ஃபைப்ரஸாக இருக்கனால தண்ணியில் அதால் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியுது. They reach different places and grow into a new plant. ஸோ அது வந்து தண்ணியில் டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு போய் புது பிளான்ட்டாக வளருது. எக்ஸாம்பிள் லோட்டஸ், கோகனட். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோகனட் சீடு வந்து தண்ணியில் மிதந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகி அங்கேருந்து அதுக்கு நியூ பிளான்ட்டாக வளரும். ஸோ டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ், ஜூகோரி. Some fruits have hooks, spines, bristles, stiff hairs, etc. on their outer core. ஸோ சில ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு வந்து ஹூக்ஸ்னால் குட்டியாக ஹூக் மாதிரி இருக்கும், அண்ட் ஸ்பைன்ஸ், பிரிஸ்டல்ஸ், ஸ்டிஃப் ஹேர்லாம் இருக்கும். ஸோ அதோட அவுட்டர் கோட்டில் இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். தீஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்டிக் ஆன் த ஃபர்ரி கோட்ஸ் ஆர் ஸ்கின்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ் அண்ட் தே ஆர் கேரி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இந்த மாதிரி ஹூக்ஸு, ஹேர்ஸ்லாம் இருக்கனால அந்த அனிமல்ஸில் இருக்கிற ஃபர்ரி கோட், அனிமல்ஸோட உடம்புல வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஃபர்ரி மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். அனிமல்ஸோட ஸ்கின்லலாம் வந்து ஸ்டிக் ஆகிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அது கேரி ஆகுது. எக்ஸாம்பிள் ஜாந்தியம், அக்கிராந்தஸ். அடுத்து டிஸ்போசல் பை பேர்ட்ஸ். வைல் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் லைக் டொமேட்டோ அண்ட் கோவா, birds eat seeds also along with the edible portion and they are passed out in the excreta later. ஸோ பேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்ல, ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடும்போது அதோட சீட்ஸையும் அது வந்து சேர்த்து சாப்பிட்ரும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அது வந்து லேட்டராக வந்து அதோட எக்ஸ்க்ரீட்ரா இது மூலமாக வெளியில் வந்துடும். தீஸ் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த டைஜஸ்டிவ் ஜூஸ் பை தேர் சீட் கோட். ஸோ இப்போ அது சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ்லாம் க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பிரேக் பண்ணி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவான சீட் கோட் இருக்கும் அந்த மாதிரி சீட்ஸ்க்காக. ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகாமல் அது அப்படியே வெளியில் வந்து அது வந்து அந்த சாயிலில் வந்து நமக்கு அகெயின் ஒரு நியூ பிளான்ட்டாக வளரும். அடுத்து செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட், ஆட்டோகோரி. சம் ஃப்ரூட்ஸ் டிஸ்பர்ஸ் தேர் சீட்ஸ் இன் த விண்ட் த்ரூ அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம் அண்ட் ஸ்ப்ரெட் தெம். ஸோ சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அதுவே வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிக்கும். எப்படின்னா சில விண்ட் மூலமாக வந்து சில டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் யூஸ் பண்ணி அதுவே அதோட சீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். அதுதான் வந்து செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட். எக்ஸாம்பிள் வந்து லேடிஸ் ஃபிங்கர், பால்சம். ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். கலெக்ட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வித் ஹேர், விங்ஸ், ஹூக்ஸ் அண்ட் ஸ்பைன்ஸ். கீப் தெம் இன் அ கார்ட்போர்ட் பாக்ஸ் செப்பரேட்லி.
நேம் them and collect information on how they are dispersed. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான டிஸ்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஹேர்ஸ் இருக்கிற சீட்ஸ், விங்ஸ், ஹூஃப்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு கார்ட்போர்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதோட நேம்ஸ் அண்ட் அது எப்படி டிஸ்பர்ஸ் ஆகுதுன்றதை பற்றி உங்களை இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு டூயின் ஒர்க்கு பாருங்கள். மேன் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்பர்சல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம அனிமல், பேர்ட்ஸ், விண்ட், ஏர் மூலமாலாம் டிரான்ஸ்மிட் ஆகி பார்த்துருக்கோம். ஆனால் வந்து ஒரு மேன் கூட வந்து ஃப்ரூட்ஸோட சீட்ஸை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் லைக் சின்சோனா, ரப்பர் அண்ட் யூக்கலிப்டஸ் ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ட்ரடியூஸ்ட் பை மேன் டு த நியூ சரௌண்டிங் ஃபார் அவே ஃப்ரம் தேர் ஒரிஜினல் ஹேபிடேட். ஸோ என்ன சொல்கிறாங்க, சின்சோனா, ரப்பர், யூக்கலிப்டஸ் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் கூட மேன் தான் வந்து வேறு ஒரு நியூ பிளேஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரிஜினல் ஹேபிடேட்லேருந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு போகும்போது மேன் தான் வந்து அந்த பிளான்ட்ஸ்லாம் கூட அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மேன் கூடயுமே வந்து டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள் இருக்குது அவங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த சீட் இஸ் அ ஃபர்டிலைஸ்டு ஓவியூல். ஸோ சீடுன்றது என்னது? ஃபர்டிலைஸான ஓவியூல். கரெக்டாக? இட் கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ரியோ, ஃபுட் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ப்ரொடெக்டட் பை த சீட் கோட். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும்? ஒரு சீடில் வந்து எம்ப்ரியோ இருக்கும், ஃபுட் மெட்டீரியல் விச் ஆர் ப்ரொடெக்டட் பை சீட் கோட். ஸோ அதுக்குள்ளே வந்து எம்ப்ரியோவும் ஃபுட் மெட்டீரியலும் இருக்கும். அதை வந்து சீட் கோட்டால் கவர் ஆகிருக்கும். டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் த சீட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு அ நியூ சீட்லிங். ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? நல்ல சன்லைட், வாட்டர், சாயில் இதெல்லாம் கிடச்சிதுன்னா அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகி வளர்ந்து ஒரு புது சீட்லிங்காக வளரும். டியூரிங் த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஜெர்மினேஷன் த சீட்லிங் கெட் த ஃபுட் ரெக்வயர்டு ஃப்ரம் இட்ஸ் க்ரோத் ஃப்ரம் த காட்டிலிடான். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் வந்து அதுக்கு ரூட்ஸே இருக்காதுல்ல, அப்புறம் எப்படி அதுக்கு ரூட்ஸ், லீவ்ஸ்லாம் இருந்தால் தான் அதால் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஏர்லி ஸ்டேஜில் இருக்காது, சீட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த சீட்லிங்கான ஃபுட் எங்கேருந்து வருமா? காட்டிலிடான்லேருந்து தான் அதுக்கு அதோட ஃபுட்லாம் கிடச்சிக்கும். ஆஃப்டர் த ஃபுட் ஸ்டோர்ட் இன் த காட்டிலிடான்ஸ் ஹாவ் பீன் யூஸ்ட் அப் the seedling gets its food from the soil. ஸோ காட்டிலிடானில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் தீர்ந்ததும் என்ன ஆகும்? அந்த சீட்லிங் வந்து குட்டியாக வளர்ந்துருக்கும். அப்போ கரெக்டாக அந்த சீட்லிங் வந்து அதோட சாயிலேருந்து அதுக்கான ஃபுட்டை எடுத்துக்கும். The seedling absorbs water and nutrients from the soil with the help of its roots. ஸோ அப்போ சீட்லிங் என்ன பண்ணும்? அந்த வாட்டர் நியூட்ரியன்ஸ்லாம், சாயிலில் இருக்க வாட்டர் நியூட்ரியன்ஸ்லாம் வந்து அதோட ரூட் மூலமாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இட் ஹெல்ப்ஸ் லீவ்ஸ் அண்ட் க்ரோ இன்டு அ பிளான்ட். ஸோ இது என்ன டெவலப் பண்ணுமா? லீவ்ஸ், அதுக்கப்புறம் லீவ்ஸ்லாம் டெவலப் ஆகி அது வந்து ஒரு பிளான்ட்டாக வளரும். ஸோ இதுதான் வந்து ஜெர்மினேஷனோட ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீட் மட்டும் இருக்குது அண்ட் சீட்லேருந்து ஒரு குட்டி எம்ப்ரியோ மட்டும் வருது. இந்த ஸ்டேஜில் தான் வந்து அதுக்கு ஃபுட் வேணும்ல. ஸோ அது வந்து அதோட காட்டிலிடானில் இருக்கிற ஃபுட் யூஸ் பண்ணிக்கும். அண்ட் தென் அதோட ரூட், அந்த காட்டிலிடானில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் தீர்ந்ததும் அதோட ரூட் வந்து சாயிலேருந்து வாட்டர் நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துக்கும், அதை ஃபுட்டாக கன்சியூம் பண்ணிக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் காட்டிலிடான் வந்து வெளியில் நல்லா வளர்ந்து வந்து உங்களுக்கு லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்டாக வளரும். இதெல்லாம் வந்து ஃபாலியேஜ் லீவ்ஸ் தான். அண்ட் இது என்ன சொல்கிறாங்க, இந்த சாயிலுக்கு மேலே இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து ஷூட் அண்ட் கீழே இருக்கிற எல்லாமே வந்து ரூட்ஸ். ஓகே, அடுத்து அக்ரிகல்ச்சர் பார்க்கலாம். மேன் ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் அக்ரிகல்ச்சர் 1000 of years பேக். ஸோ மேன் வந்து எப்போலேருந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷன்றது என்னது? ஒரு அங்கங்கே எல்லோரும் வாழ ஆரம்பித்தாங்களே, ஸோ அதுதான் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு டெவலப்மெண்ட்டாக இருந்ததே வந்து அக்ரிகல்ச்சர் தான். இந்த மாடர்ன் டேஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராக்டிஸ்ட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் டியூ டு த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாடர்ன் டேஸில் என்ன பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் நிறையா பண்ணுறாங்க. எதனாலனா சயின்ஸ் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்னால நிறைய பண்ண முடியுது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ் லைக் plant breeding and usage of chemicals like fertilizers and pesticides have increased the yield. So plant breeding அது மூலமாக, அதுக்கப்புறம் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளால் நிறைய ஈல்டு கொஞ்சம் இதுலேயே வந்து நிறைய நமக்கு கிடைக்கிது. மேஜர் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். மேஜராக நம்ம என்ன அக்ரிகல்ச்சர் பண்ணுறோன்னா சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஆயில் சீட்ஸ், இதெல்லாம் தான் வந்து நம்ம மேஜராக அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். They are cultivated not only for our basic needs but also for commercial purpose.
ஸோ அதெல்லாம் எதுக்கு கல்டிவேட் பண்ணுறாங்க, அவங்களோட பேசிக் நீட்ஸ், அவங்களோட தேவைக்கு மட்டும் இல்லை, கமர்ஷியல் பர்பஸ்னால் வந்து விற்கிறதுக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து விற்று அவங்க காசு ஆக்குவாங்க, மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கமர்ஷியல் பர்பஸ், அதுக்கும் வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ சாயில்ன்றது என்னது, மண் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு திங் அக்ரிகல்ச்சருக்கு. இட் சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் பை ஹோல்டிங் த ரூட்ஸ் அண்ட் சப்ளைங் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ அது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா வந்து ஒரு பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதோட ரூட்ஸை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும், அந்த பிளான்ட் விழாமல் எங்கேயும் காற்றுல தண்ணியில் அடிச்சுட்டு போகாமல் சாயில்னா வந்து அதோட ரூட்டை நல்லா பிடிச்சிக்கும், ஹோல்ட் பண்ணிக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு வாட்டர் நியூட்ரியன்ஸ்லாம் வந்து கொடுக்கும். இட் இஸ் அ ஹோம் ஃபார் மெனி ஆர்கானிசம்ஸ். ஸோ சாயில் தான் வந்து நிறையா உயிரினங்களுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி கூட. சாயில் இஸ் ஃபார்ம்டு பை பிரேக்கிங் ஆஃப் ராக்ஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் விண்ட், வாட்டர் அண்ட் கிளைமேட். ஸோ சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு பெரிய ராக் இருக்குல்ல, அதை வந்து பிரேக் ஆகுறது மூலமாக தான் வந்து சாயில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது எப்படி பிரேக் ஆகுதுன்னா, விண்ட், வாட்டர், கிளைமேட் இந்த மாதிரி சில இதனால அந்த ராக் பிரேக் ஆகி சாயிலாக ஃபார்ம் ஆகுது. த மிக்சர் ஆஃப் ராக் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஹியூமஸ் இஸ் கால்டு த சாயில். ஸோ ராக் பார்ட்டிகல்ஸும் ஹியூமஸும் மிக்ஸ் ஆகும்போது தான் வந்து அது வந்து சாயிலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே ஹியூமஸ்ன்றது என்னது, ஹியூமஸ்னால் வந்து நிறையா மக்கிய பொருட்கள். இப்போ நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே போடுறோம், அதெல்லாம் வந்து நிறையா மக்கும், மண்ணில் போடும்போது நிறையா மக்கும். ஸோ அந்த மாதிரி சில திங்ஸும் ராக் பார்ட்டிகல்ஸும் சேரும் போது தான் சாயில் ஃபார்ம் ஆகும். த சாயில் இஸ் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேரியஸ் சைஸஸ். ஸோ வேரியஸ் சைஸஸ் மூலமாக வந்து சாயிலை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன பாருங்கள், சாண்டி சாயில், கிளே சாயில், லூமி சாயில். ஓகே, இப்போது சாண்டி சாயில் பார்க்கலாம். இட் கண்டைன்ஸ் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிக் பார்ட்டிகல்ஸ், தே கேனாட் ஃபிட் க்ளோஸ்லி டுகெதர். ஸோ சாண்டி சாயில்னால் எப்படி இருக்குமா, அது வந்து ரொம்ப பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதில் அண்ட் அது வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபிட் ஆகாது, லூஸாக தான் இருக்கும் அது. வாட்டர் கேன் ட்ரெயின் குயிக்லி த்ரூ த ஸ்பேஸ் பிட்வீன் த சாண்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது ரொம்ப லூஸாக இருக்கனால வாட்டர் வந்து அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ்குள்ளே ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிடும். ஸோ சாண்டி சாயில்ஸ் டென் டு பி லைட், வெல் ஏரேட்டட் அண்ட் ட்ரை. அதனால் சாண்டி சாயில் எப்படி இருக்கும், ரொம்ப லைட்டாக, வெல் ஏரேட்டட்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும், அதில் உள்ளலாம் வந்து நல்லா காற்று போகும், ஏன்னா நம்ம லூஸாக தானே இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அதேமாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். அடுத்து கிளே சாயில். இட் கண்டைன்ஸ் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் பேக்டு டைட்லி டுகெதர், லீவிங் லிட்டில் ஸ்பேஸ் ஃப்ரம் த ஏர். ஸோ கிளே சாயில் எப்படி இருக்கும்னா, அதில் வந்து ரொம்ப குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும், ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ ஸ்பேஸே இருக்காது அதுக்கு நடுவில். இட் கேன் ரிட்டைன் அ லாட் ஆஃப் வாட்டர் இன் அ டைனி கேப் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய தண்ணி தேங்கிருக்கும், ஏன்னா அங்கே வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அது மூலமாக ஒரு ஏர் கூட போகிறது கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கும். தண்ணி வந்து அவ்வளோ டக்குன்னு உள்ளே போயிடாது. பிளான்ஸ் லைக் பேடி க்ரோ வெல் இன் தி சாயில். ஸோ பேடி பிளான்ட்லாம் வந்து இந்த கிளே சாயிலில் தான் வந்து நல்லா வளரும். அடுத்து லூமி சாயில். இட் கண்டைன்ஸ் லார்ஜ் அண்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இன் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரப்போர்ஷன். ஸோ லூமி சாயில் எப்படி இருக்குன்னா, லார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இருக்கும், ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அதாவது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி மிக்ஸான ப்ரப்போர்ஷனில் தான் இருக்கும். த பெஸ்ட் டாப் சாயில் ஃபார் க்ரோயிங் பிளான்ட் இஸ் லூம். ஸோ ஒரு பிளான்ட் வளர்க்க டாப் சாயில் வந்து எப்படி இருக்கணும்னா, மோஸ்ட்லி லூம் சாயிலாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் சாண்ட், கிளே அண்ட் another டைப் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் known as silt. ஸோ இது எப்படி இருக்கும்னா, மிக்சர் ஆஃப் சாண்ட், கிளே, அதுக்கப்புறம் சில்ட்னு ஒரு சாயில் பார்ட்டிக்கல், இது மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் இந்த லூமி சாயில். சில்ட் occurs as a deposit in the river bank. ஸோ சில்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு ரிவர் பேங்க்கில் இருக்கிற டெபாசிட். இப்போ மண்ணெல்லாம் வந்து அடிச்சுட்டு வரும்ல, ஸோ அதில் வந்து நிறையா மிக்சர், நிறையா பார்ட்டிகல்ஸ் இருக்கும், சால்ட் இருக்கும், சாயில் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு டெபாசிட் ஆகும் ரிவர் பெட்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் வந்து சில்ட். இட் ஹாஸ் ரைட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இந்த சில்ட் எப்படின்னா வந்து ஒரு கரெக்டான ப்ரப்போர்ஷனில் வாட்டர் ஹோல்டிங் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடாது, ரொம்ப ஃபுல்லாக மேலேயும் ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. ஸோ கரெக்டான ப்ரப்போர்ஷனில் இருக்கும். கிளே அண்ட் லூமி சாயில் ஆர் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் வீட், கிராம் அண்ட் பேடி. ஸோ கிளே அப்புறம் லூமி சாயில் இது ரெண்டுமே வந்து எதுக்கு சூட்டபிள், வீட், கிராம், பேடி இதெல்லாம் இந்த பிளான்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்பவே சூட்டபிளான சாயில். ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். டேக் அ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சாயில் அண்ட் பவுடர் இட். புட் திஸ் சாயில் இன் அ கிளாஸ் டம்ளர். ஸோ என்ன சொல்கிறாங்க, சில கொஞ்சம் சாயில் எடுத்து அதை வந்து பவுடர் பண்ண சொல்கிறாங்க.
பண்ணிவிட்டு அந்த சாயிலை வந்து ஒரு கிளாஸ் டம்ளருக்குள்ளே போடணும். மிக்ஸ் இட் வித் வாட்டர் அண்ட் அதுக்கப்புறம் அதில் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸ்டிர் இட் வெல் வித் அ ஸ்மால் ஸ்டிக் டு டிசால்வ் த சாயில். ஸோ அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்டிர் பண்ணணும். அதை வந்து அந்த சாயில் டிசால்வ் ஆகுதா இல்லையான்னு பார்க்குற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேட்டஸ்ட் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் சம்டைம். ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடணும். நவ் யூ கேன் see different layers of soil. ஸோ இப்போ என்ன சொன்னாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயிலை வந்து உங்களால் பார்க்க முடியும். The rooting matter floating on the soil is called humus. ஸோ வாட்டர் மேலே ஃப்ளோட் ஆகிற பார்ட்டிகல்ஸ் பேர் என்னது ஹியூமஸ். த அதர் லேயர்ஸ் ஆர் clay, sand and gravel. ஸோ மற்ற லேயர்ஸ்லாம் என்னது clay, sand அப்புறம் gravel. From this we can see that the soil is a mixture of various particles. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, சாயில்ன்றது வந்து ஒரு மிக்சர் ஆஃப் வேரியஸ் பார்ட்டிகல்ஸ், நிறைய பார்ட்டிகல்ஸோட மிக்சர் தான் வந்து சாயில். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே இருக்கிற லேயர் பேர் ஹியூமஸ் அண்ட் இங்கே வந்து வாட்டர் இருக்குது, அடுத்து clay, sand அண்ட் கடைசி கீழே வந்து ஸ்டாக்னட்டாக இருக்கிறதுக்கு பேர் கிரேவல். ஓகே, அடுத்து கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர். கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் கிரியேட் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இந்த கிளாஸஸ். ஸோ கிளாஸ் ரூமில் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுனால வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான அக்ரிகல்ச்சரோட பேசிக் இதெல்லாம் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Through this we come to know about the values and importances of agriculture. ஸோ இது மூலமாக வந்து நம்ம நிறையா வேல்யூஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரை பற்றிலாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். To mold us into better members of the society, this program teaches the connection between agriculture and the environment, food, energy, animal, society, economy, science and technology. ஸோ நம்மளை வந்து ஒரு பெட்டர் சொசைட்டியில் ஒரு மெம்பராக இது பண்ணிக்கணும்னா வந்து இந்த இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு லெசன் டீச் பண்ணும். என்னதுன்னா கனெக்ஷன் பிட்வீன் அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட், ஃபுட்டு. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷனை பற்றிலாம் வந்து நமக்கு டீச் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். இன்செக்ட்ஸ் ஆர் ஜென்ரலி கன்சிடர்ட் டு பி ஹார்ம்ஃபுல். ஸோ இப்போ நம்ம ஃபார்மோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்செக்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாகவே என்ன நினைப்போம், பூச்சிகள்லாம் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு நினைப்போம். பட் மெனி ஆஃப் தெம் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். ஆனால் வந்து அதில் நிறையா இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வேஸில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. எர்த் வார்ம், ஹனி பீ அண்ட் ட்ராகன் ஃப்ளை ஆர் யூஸ்ஃபுல் டு பிளான்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். ஸோ எர்த் வார்ம், ஹனி பீ, ட்ராகன் ஃப்ளைலாம் வந்து பிளான்ஸ் அப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Earthworms help to increase the amount of air and water that gets into the soil. ஸோ earthworm எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஏர் வாட்டர், இந்த சாயில்குள்ளே போகிற ஏர் வாட்டர் அமௌண்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறையா ஏர் வாட்டர்லாம் போச்சுன்னா பிளான்ட்ஸுக்கு நிறைய வாட்டர் ஏரேஷன் நல்லா கிடைக்கும். ஸோ அது மூலமாக வந்து அது நல்லா வளரும். அதுக்கு வந்து earthworm ஹெல்ப் பண்ணுது. They break down organic matters into leaves and grass into smaller particles that plants can use. ஸோ சில பிளான்ட்ஸ் லீவ்ஸ்லாம் வந்து கீழே விழுந்துருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக பிரேக் டவுன் பண்ணி அது வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இதை வந்து பிரேக் டவுன் பண்ணுது, ஆர்கானிக் மேட்டரை வந்து பிரேக் டவுன் பண்ணி பிளான்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. when they eat them they leave behind castings that are a type of fertilizer. ஸோ இப்போ வந்து அந்த earthworm வந்து லீவ்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அது என்னத்தை விட்டுட்டு போகுமா, ஒரு கேஸ்டிங் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் விட்டுட்டு போகும். ஸோ அது வந்து ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி யூஸ் ஆகுது. The process of decomposing biodegradable waste by earthworm is known as vermicompost. ஸோ biodegradable wasteனா மக்கக்கூடிய வேஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து earthworm decompose பண்ணுற ப்ராசஸ் பேர் வந்து vermicompost. அடுத்து honeybee. Honeybees are helpful for cross pollination in flowers. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், ஹனிபீஸ் வந்து ஒரு கிராஸ் பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தே ஆர் அட்ராக்டட் பை த கலர் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். ஸோ ஹனிபி எது மூலமாக அட்ராக்ட் ஆகுது, கலர் அப்புறம் ஸ்மெல் ஆஃப் ஃப்ளவர் மூலமாக தான் வந்து ஹனிபி அட்ராக்ட் ஆகி அந்த ஃப்ளவர் கிட்ட போகும். தே கன்வெர்ட் த pollen which is the only natural protein source for them into honey. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, அதில் இருக்கிற போலன்லாம் வந்து ஹனியாக கன்வெர்ட் பண்ணும். அது என்னது, ஒன்லி நேச்சுரல் ப்ரோட்டீன் ரிசோர்ஸ், அதனால் அதை வந்து ஹனியாக கன்வெர்ட் பண்ணும். ஹனி இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் அண்ட் ஆல்சோ ஃபார் மெடிசினல் பர்பஸ். ஸோ ஹியூமன் வந்து ஹனியை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட்டாகவும் மெடிசினல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. பீஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் வேக்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேண்டில்ஸ். பீஸ்லாம் வந்து வேக்ஸ் கூட
ப்ரொடியூஸ் பண்ணும். அது அந்த வேக்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், கேண்டில்ஸ் கூட க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ட்ராகன் ஃப்ளை. இட் டெஸ்ட்ராய்ஸ் த எக் அண்ட் லார்வா ஆஃப் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸ். ஸோ ட்ராகன் ஃப்ளை எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நிறைய ஹார்ம்ஃபுல்லான இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இன்செக்ட்ஸ் மஸ்கிட்டோஸ்லாம் வந்து அதோட எக்கு லார்வாவெலாம் நம்ம உடச்சி விட்டுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மூலமாக நிறைய டிசீஸ்லாம் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். ஸோ கிராஸ் ஃபர்டிலைசேஷனுக்குமே வந்து ட்ராகன் ஃப்ளை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எர்த்வார்ம். இந்த மாதிரி வந்து மண்ணுக்குள்ளே போய் வரும்போது நமக்கு அந்த மண் வந்து லூஸ் ஆகி அது மூலமாக நிறைய வாட்டர் ஏர்லாம் போக முடியும். அண்ட் இது வந்து ஹனிபீ. இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டில் உட்காந்துட்டு இன்னொரு பிளான்ட்டுக்கு போய் கிராஸ் பாலினேஷனுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ட்ராகன் ஃப்ளை. எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் த ஃப்ளவர் இஸ். ஸோ ஒரு ஃப்ளவரோட மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னது? ஆண்ட்ரீஷியம் தான் வந்து ஃப்ளவரோட மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அடுத்து பாலினேஷன் பை விண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ். விண்ட் மூலமாக ஆகிற பாலினேஷன் பேர் என்னது? அனிமோஃபிலி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் பை வாட்டர் இஸ் நோன் அஸ் ஹைட்ரோகோரி. ஸோ ஹைட்ரோகோரியை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து என்டமோஃபிலி இஸ் நோன் அஸ். என்டமோஃபிலினா என்னது? பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை விண்ட் இன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற எதில் வந்து பாலினேஷன் விண்ட் மூலமாக ஆகும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கிராஸ், வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, லோட்டஸ். ஸோ கிராஸில் தான் விண்ட் மூலமாக பாலினேட் ஆகும். அண்ட் வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, லோட்டஸ்லாம் வந்து எது மூலமாக பாலினேட் ஆகும்? வாட்டர். ஸோ கிராஸை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து fill in the blanks. Spreading of seeds from one place to another is known as. ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சீட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது ப்ராசஸ் பேர் என்னது? டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். அடுத்து ஆட்டோகோரி இஸ் நோன் அஸ். ஸோ ஆட்டோகோரினா என்னது? செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட். ஸோ அதோட சீட்ஸை வந்து அதுவே டிஸ்பர்ஸ் பண்ணிக்கும், அதுதான் வந்து ஆட்டோகோரி. அடுத்து சீட் இஸ் அ ஃபர்டிலைஸ்டு ஓவியூல். ஸோ சீட் வந்து ஒரு ஃபர்டிலைஸ்டான ஓவியூல். பேடி க்ரோ வெல் இன் டேஷ் சாயில். ஸோ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், பேடி க்ரோஸ் வெல் இன் டேஷ் சாயில். ஸோ பேடி வந்து எந்த சாயிலில் நல்லா வளரும்? கிளே சாயிலில் தான் நல்லா வளரும். ஃபிஃப்த் கொஸ்டின், த சாயில் விச் கண்டைன்ஸ் பிக்கர் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ் இஸ். ஸோ எந்த சாயிலில் பிக்கர் சைஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும்? சாண்டி சாயிலில் தான் அந்த மாதிரி பெரிய சைஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். எர்த்வார்ம். ஸோ இதில் எர்த்வார்ம் எதுக்கு யூஸ் ஆகுது? வெர்மி கம்போஸ்ட். ஸோ ஒரு திங்கை வந்து நம்ம எர்த்வார்ம் மூலமாக பிரேக் டவுன் பண்ணி அதை மக்க வைக்கிறது வந்து வெர்மி கம்போஸ்ட் ப்ராசஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸுக்கு என்ன வரும்? ஆர்னித்தோஃபிலி. ஸோ போலன் கிரெயின்ஸை பேர்ட்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேர் ஆர்னித்தோஃபிலி. அடுத்து கோகோனட். ஸோ கோகோனட் எது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கோகோனட்டோட சீட்ஸ்லாம் வந்து வாட்டர் மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ டிஸ்பர்சல் பை வாட்டர் அது. ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் பீ. ஸோ பீ வந்து ஹனி கலெக்ட் பண்ணும் பீலாம். லாஸ்ட்டாக ட்ராகன் ஃப்ளை. ட்ராகன் ஃப்ளை எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டெஸ்ட்ராய்ஸ் த எக் அண்ட் லார்வா ஆஃப் மஸ்கிட்டோஸ். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக 5 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் பாலினேஷன். ஸோ பாலினேஷன்னா என்ன, அதை டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாலினேஷன்னா என்ன? ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போலன் கிரெயின்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ் தான் பாலினேஷன். So, the transfer of pollen grains from the anther to stigma of a flower is called pollination. So, pollen grains antherல இருந்து ஸ்டிக்மாக்கு pollen grains transfer ஆகிற ப்ராசஸ் தான் வந்து pollination. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு. சீடோட ஜெர்மினேஷன்றது என்னதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் பாருங்கள், த சீட் இஸ் அ ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல். சீடுன்றது என்னது? ஒரு ஃபர்டிலைஸான ஓவியூல். கரெக்டாக. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் எம்ப்ரியோ, ஃபுட் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ப்ரொடெக்டட் பை சீட் கோட். ஸோ அந்த இதில் என்ன இருக்கும்? சீடில் எம்ப்ரியோன்றது ஒரு குட்டி பிளான்ட், அது வந்து சீட்குள்ளே இருக்கும். ஸோ அதுவும் அதுக்கான ஃபுட் மெட்டீரியல்ஸ் அது வந்து ரெண்டும் ஒரு சீட் கோட்டில் கவர் ஆகி ப்ரொடெக்ட் ஆகிருக்கும் அந்த சீடில். டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் த சீட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு அ நியூ சீட்லிங். ஸோ ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன், அதாவது கரெக்டான சன்லைட்டு, வாட்டர் அண்ட் அதுக்கான நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கும் போது அந்த எம்ப்ரியோ இருக்குல்ல, குட்டியான பிளான்ட் வந்து அந்த சீட்குள்ளே இருக்கும்ல, ஸோ அது வந்து ஜெர்மினேட் ஆகி வெளியில் வந்து ஒரு புது சீட்லிங், அதாவது ஒரு புது பிளான்ட்டாக வளரும். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு இஸ் சாயில் ஃபார்ம்டு.
ஸோ சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ soil is formed by breaking of rocks by the action of wind, water and climate. The mixture of rock particles and humus is called soil. ஸோ சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது? பெரிய ராக்லாம் வந்து wind, water, climate இந்த இதனால குட்டி குட்டியாக பிரேக் ஆகி தான் சாயில் ஃபார்ம் ஆகுது. ஸோ சாயில்ன்றது என்னது? ஒரு மிக்சர் ஆஃப் ராக் பார்ட்டிக்கலும் ஹியூமஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நிறையா மக்கி போகிற பொருள்லாம் தான் ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டுதோட மிக்சர் தான் வந்து சாயில். ஃபோர்த் கொஸ்டின் என்ன பாருங்கள், வாட் இஸ் நோன் அஸ் வெர்மி கம்போஸ்ட். ஸோ வெர்மி கம்போஸ்ட்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிங் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் பை எர்த்வார்ம் இஸ் நோன் அஸ் வெர்மி கம்போஸ்ட். ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம எர்த்வார்ம் வச்சு டீகம்போஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து வெர்மி கம்போஸ்ட். ஸோ ஃபிஃப்த் கொஷின், ஹவு த சீட்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் பை வாட்டர். ஸோ வாட்டரில் சீட்ஸ்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. Fruits which are disposed by water have outer coats modified to enable them to float. ஸோ வாட்டரால் டிஸ்போஸ் ஆகிற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அதுக்கு ஒரு அவுட்ரு கோட் இருக்குமா? எப்படி இருக்குமா? அது வந்து சும்மா வாட்டர் மேலே ஃப்ளோட் ஆகிற மாதிரி நல்லா மாடிஃபையான ஒரு அவுட்ரு கோட் இருக்கும். The mesocarp of coconut is fibrous and is easily carried away by water. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோகோனட்னு எடுத்துக்கோங்க, அதோட அவுட்ரு கோட் எப்படி இருக்கும்? ஒரு மீசோகார்ப் ஃபைப்ரஸ் நாராக இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து ஃபைப்ரஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதோட அவுட்ரு கோட். அதனால அது வந்து வாட்டரில் ஈஸியாகவே கேரி ஆகி போக முடியும். தே ரீச் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் க்ரோ இன் டு அ நியூ பிளான்ட். ஸோ இப்போ அந்த சீட் வந்து அந்த வாட்டரில் ட்ராவல் ஆகி வேறு ஒரு புது பிளேஸ்க்கு போய் அங்கே வந்து அது பிளான்ட்டாக வளரும். எக்ஸாம்பிள் லோட்டஸ் அண்ட் கோகோனட். ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.